வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், உலகளவில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயமும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமும் தான் ஈரான் யுத்தம். அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த போர் முனை தொடர்பில் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் இல்லாட்டி இவ்வாறான செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஏராளமான விடயங்களை பேச போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது ஈரானுக்கு தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஈரான் முன்னெடுப்பதாக ஈரானிய புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டதன் பின்னர் ஈரான் அறிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாகவே இந்த யுத்தம் என்பது முடிவுக்கு வராது, தங்களை தாக்கக்கூடிய நாடுகளுக்கு தாங்கள் திருப்பி பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருந்தது. அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்பை பார்க்கிற போது அவர் கூறியிருக்கக்கூடிய விடயம், அதாவது ஈரானுடைய புதிய தலைவராக அலி கமேனியுடைய மகன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். எனவே இந்த தெரிவு இடம்பெறுமாக இருந்தால் இல்லாட்டி அவர் தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால் நிச்சயமாக அதற்கு எதிராக தொடர்ச்சியாகவே நாங்கள் போரை முன்னெடுத்து கொண்டு செல்வோம். அதற்கான எல்லா விதமான செயற்றூட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலேயே துல்லியமான தாக்குதலை மேலும் விரிவுபடுத்த இருக்கின்றோம். தாங்கள் எதிர்பார்த்ததை விட தற்போது அந்த வேகமானது, தங்களுடைய அந்த செயற்றிட்டத்தினுடைய வேகம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுன்னு சொல்லியும், அப்படி அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் நிச்சயமாக ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த அடி விழும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தினம் அளவில் சொல்லி இருக்கின்றார். இதே நேரத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவிற்கு சார்பாக ஈரானை எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கிறது. இப்படியாக ஒரு போட்டிகளுக்கு மத்தியில் பார்க்கிற போது தொடர்ச்சியாகவே இவைகள் தொடர்பான செய்திகள் உலக அரங்கில் பேசப்படுகிறது. காரணம், ஈரானுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் இல்லாட்டி அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் உலக ஒழுங்கில் ஏதோ ஒரு விதத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. அது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், மக்களுடைய அன்றாட தேவைகளாக இருக்கட்டும், போக்குவரத்து வசதிகளாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாகவே எல்லா விதத்திலையும் மிகப்பெரிய ஒரு அடியாக தான் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் அனர்த்தம் காரணமாக இந்த எரிபொருள் விலையேற்றம் தொடர்பிலையும் ஆசிய நாடுகளுக்கு கூட அதனுடைய தாக்கத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாக பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த வகையில் எவ்வாறான செய்திகள் இன்றைய தினம் வெளியாக இருக்கிறதுன்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம். பார்க்கிற போது குறிப்பாக மத்திய கிழக்கில் தொடரக்கூடிய இந்த போரானது 10 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில மேலும் இந்த போரானது தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையைத்தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதே நேரத்தில் இன்று அதிகாலையில் பார்க்கிற போது சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளை இலக்கு வைத்து ஈரான் ஏவியிருக்கக்கூடிய ட்ரோன்கள் ஒட்டுமொத்த உலகையுமே அதிர வைத்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும். இப்போது மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளேயே போர் என்பது மேலும் விரிவடைய ஆரம்பித்திருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வளம் மிக்க இந்த கிழக்கு மாகாணத்தை நோக்கித்தான் 2 ட்ரோன்கள் அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல பார்க்கிற போது குவைத்தினுடைய வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளிலையும் ஊடுருவக்கூடிய இந்த 6 ட்ரோன்கள் அந்த நாட்டு நேஷனல் கார்டு அதிரடியாக அழித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் அந்நிய நாட்களையும் குவைத்திற்கும் சவுதி அரேபிய நாடுகளுக்கும் இடையில இவ்வாறான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுகிற போது ஈரான் அதனை வெளிப்படையாக அறிவித்திருந்தது. அந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த விதமான காரணங்களும் இல்லை, தங்களை தாக்கக்கூடிய இல்லாட்டி தங்களை அழிக்கக்கூடிய நாடுகளை குறிவைத்து தான் தாங்கள் சரியான விதத்தில் தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பதாக கூட அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தியானது மிகப்பெரிய அளவில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பாகவே நாங்கள் அது தொடர்பாக ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. இதே நேரத்தில் வந்திருக்கக்கூடிய விடயம் தொடர்பாக பார்க்கிற போது குறிப்பாக இந்த ட்ரோன் தாக்குதல் தொடர்பாக அந்த மக்களுக்கு செல்போன்களுக்கு அலர்ட் வந்திருக்கிறது. விரைவாக அவர்கள் அறிவித்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் ஈரானுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தங்களுடைய வான் பாதுகாப்பு படை அழித்திருப்பதாக, வெற்றிகரமாக அழித்திருப்பதாக கூட அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம்
வந்து எந்த காரணமுமே இல்லாமல் திட்டமிட்டு நாங்கள் இலக்கு வைக்கப்படுகின்றோம். ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலையும் நாங்கள் வந்து பங்கேற்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் என்ற போர்வையில் ஈரான் நடத்தக்கூடிய இத்தகைய தாக்குதல்களானது தேவையற்றவை என்று சொல்லியும் அமீரகம் வந்து தகவலை தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் உண்மையிலே இந்த இடத்துல அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் வெற்றிகரமாக செயற்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்கா எப்படி ஏனைய நாடுகளை ஈரானிடமிருந்து பிரித்ததோ அதே போன்ற ஒரு வேலை திட்டத்தை கச்சிதமாகவே அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள். அதன் ஊடாகத்தான் இந்த போர் முனைகள் தொடர்ச்சியாகவே மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளேயே போரை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை வந்து தோற்றுவித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு விடயத்திற்கும் ஒரு தொடக்க புள்ளி இருக்கும். அதே போன்றுதான் இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போருக்கு தொடக்க புள்ளியாக இருந்திருக்கக்கூடிய விடயம் அணு ஆயுதம் தொடர்புல ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில பேச்சுவார்த்தை இடம்பெறுகிறது. ஆனால் அதுல முன்னேற்றம் காணப்படாத நிலையில 28ஆம் தேதி அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. பதில் தாக்குதலை ஈரானும் நடத்தி இருக்கிறது. இதே நேரத்தில் இஸ்ரேலுடன் சேர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய அந்த மொசாட் புலனாய்வு பிரிவினரினால முன்னெடுக்கப்பட்டிருந்து அவர்களுடைய செயற்திட்டங்கள் கீழே இந்த முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய உச்ச தலைவரான அலி ஹமீனி கொலை செய்யப்படுகின்றார். இதனூடாகத்தான் இந்த போரானது மேலும் தீவிரமடைய ஆரம்பித்திருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில பல நாடுகள் இஸ்ரேலுக்கு, அதாவது இஸ்ரேலுடைய செயற்பாடுகளை ஆதரவாகவும் எதிராகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய செயற்பாடுகளுக்கும் அப்படியாக இருக்கிறது. ஈரானுக்கு ஆதரவாக கூட சில நாடுகள் இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய இந்த விடயம் தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் விசேட கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது. பத்ரமுள்ள சீலரத்ன தேர் தலைமையில தான் ஒரு சிறிய குழுக்கள்னால தான் இந்த ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன்பாக நடைபெற்றிருந்தது. அண்மையிலே அமெரிக்கா பதில் தாக்குதலை இலங்கை மீதும் நடத்துமான்னு சொல்லி ஒரு கேளிக்கையாக இருந்தாலும் ஒரு விவாதங்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். அங்க இருக்கக்கூடிய கடற்படை தளபதிகளை காப்பாற்றி இருக்கிறது. இதனூடாக அமெரிக்கா இலங்கை மீதும் அமெரிக்காவுடைய பார்வை இலங்கை மீதும் ஏற்படும் என்ற ரீதியில் அச்சம் நிலவி இருக்கிற சூழ்நிலையில பல்வேறுபட்ட செய்திகள் கடந்த காலங்களில் வெளிவந்திருந்தது. இதே நேரத்தில் அமெரிக்க தூதரகத்திற்கு முன்பாக 9ஆம் தேதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாடுகளுடைய தேசிய கொடிகளை ஏந்தியவாறும் தற்போதைய போரில் அந்த நாடுகளுடைய நிலைப்பாட்டிற்கு ஒரு ஆதரவான கருத்துக்களையும் எழுப்பி இருக்கின்றார்கள். இதே நேரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய பத்ரமுல்லே சீலரத்ன தேரர் கூறுகின்ற போது அவர் கூறிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது இலங்கையில நிலவி இருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு போரில் அந்த காலப்பகுதியில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளுமே நமக்கு ஆதரவை வந்து தெரிவித்திருந்தார்கள். அதனை நாம் என்றுமே மறக்கவில்லை. எனினும் தற்போதைய உலக ஒழுங்குல நாங்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பக்கம்தான் நிற்கின்றோம் என்று சொல்லி சீலரத்ன தேரர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல இந்த மத்திய கிழக்கு பதற்றத்தை தொடர்ந்து ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய தாக்குதலை கண்டித்தும் இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு நிலையில் இவர்கள் மாற்றான கருத்தை உடையவர்களாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் ஆதரவான கருத்துக்களை முன்வைத்து போராட்டத்தை, அதாவது கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இவ்வாறான ஒரு பின்னணியில் இந்த ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இப்படியாக திடீர் போராட்டம் இடம்பெற்றதை அடுத்து அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக போலீஸ் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறும் என்ற ரீதியில் இதே நேரத்தில் வந்திருக்கக்கூடிய இனிய செய்திகளை பார்க்கிற போது குறிப்பாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் பதட்டமானது குறிப்பாக ஆசிய நாடுகளையும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலே. அதே போன்று எரிபொருள் விலையேற்றம் தொடர்பிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று நள்ளிரவில் எரிபொருளுடைய விலையானது அதிகரித்திருப்பதாக பெட்ரோலிய மொத்த விற்பனை முனையத்தினுடைய நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் தெரிவித்திருக்கின்றார். இன்று அளவில் பார்க்கிற போது பெட்ரோலுடைய விலை அதிகரித்திருந்தது. இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக
இருப்பதாகவும் பல விடயங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திடீர் பெட்ரோல் விலையேற்றம் என்பது அதனுடைய காரணங்கள் என்ன இருக்கிறது, ஏன் இப்படி திடீராக விலையேற்றம் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும் அவர் ஊடகங்களுக்கு இன்றைய தினம் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இது தொடர்பாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், அடுத்து வரும் மாதங்களிலும் எரிபொருள் விலையானது திடீரென உயர்வதை தடுக்கும் வகையில தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கின்றார். பொதுவாகவே கடந்த மாதம் எரிபொருள் விலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த விலை நிர்ணயம் என்பது செய்யப்படும். தற்போது எங்களிடம் 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு மட்டும்தான் நிலையாக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். எனினும் அடுத்த மாதத்திற்காக வரவிருக்கின்ற இந்த கப்பல்களில் உள்ள எரிபொருளுடைய விலையானது பெருமளவில் அதிகரித்து செல்லும். எனவே இந்த நிலையில தான் எங்களிடம் தற்போது இருக்கக்கூடிய இந்த எரிபொருள் இருப்பை பாதுகாக்கும் நோக்கோடு தான் தற்போதே தாங்கள் இதற்கான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன்படி எரிபொருள் விலையில திடீர் அதிகரிப்பை தடுக்கவும், கிடைக்கக்கூடிய கையிருப்புகளை தக்க வைக்கவும், எனவே குறிப்பிட்ட சில மாதங்களுக்காக இந்த எரிபொருளினுடைய சமநிலையை பேணுவதற்காகவும் தான் இந்த ஒரு விடயம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் உலக சந்தையினுடைய விலை குறைந்தால் அடுத்த சில நாட்களுக்குள் எம்முடைய நாட்டிலையும் எரிபொருளுடைய விலையை நிச்சயமாக குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் நடக்கின்ற விடயங்களை பார்க்கிற போது நிச்சயமாக மீண்டும் ஒரு வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும். எனவே இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இத்தகைய ஒரு முயற்சிகளை முன்னெடுத்திருப்பதாகவும் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதார துறையினுடைய பேராசிரியர் பிரியங்கா துனிசிங்க நேற்று தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துரையாடிய போதுதான் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. இத்தகைய பின்னணியில தான் இந்த ஒரு விடயம், அதாவது நாட்டினுடைய எரிபொருள் விலையினுடைய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணங்கள் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே எதிர்காலத்தில் உயரக்கூடிய பெட்ரோலுடைய நிலையை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறான செயற்றிட்டங்களை தாம் முன்னெடுத்து வருவதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் மத்திய கிழக்குல நிலவக்கூடிய இந்த சூழ்நிலை காரணமாக இலங்கையில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கான இந்த விசா காலத்தை 14 நாட்களுக்கு நீட்டிப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் காரணமாகத்தான் 28ஆம் தேதியிலிருந்து விமானங்களுடைய ரத்து செய்யப்பட்டிருந்தது. எனவே நாட்டை விட்டு வெளியேற திட்டமிருந்தவர்கள் பல பேர் இங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இதே நேரத்தில் அவர்களுடைய விசா காலங்கள் காலாவதியாக இருந்தது. எனவே அவர்களை வெளியேற்ற முடியாமல் போனதாக இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 28ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய, இல்லாட்டி அந்த தேதியில காலாவதியாக கூடிய அந்த விசா காலத்தை மேலும் 14 நாட்களுக்கு கட்டணமின்றி விசா நீடிப்பு செய்ய அமைச்சரவையில் அங்கீகாரம் எடுக்கப்பட்டிருந்தது. அதற்கான தீர்மானமும் வந்திருக்கிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது பயண ஏற்பாடு செய்ய இருக்கக்கூடிய அவர்களுக்கான போதியளவான கால அவகாசமும் வழங்குவது இதனுடைய நோக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லி அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இப்படியாக வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த பதிவில் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.